வெல்கம் டு கேம் சேஞ்சர் டெலிவரி பாய்ஸ். இது 13வது நாளோட கேமு. ஸ்விக்கியில் ஆல்ரெடி 50 நாள் ஜொமேட்டோ ஓட்டியிருந்தோம். அதுக்கடுத்து 50 நாள் ஸ்விக்கி ஓட்ட போகிறோம். அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு பொங்கலை வாங்கி சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு ஆர்டர் போட்டிருந்தோம் இஏ மாலில். சரின்ட்டு போயிட்டு இஏ மாலில் போயிட்டு ஆர்டர் எடுக்கலான்னு பார்த்தா அப்போ தான் கடையே திறந்துருக்குறாங்க போல். அப்படியே பொறுமையாக எடுத்து எல்லாமே எடுக்க வச்சுட்டு அப்புறம் ஃபுட் ரெடி பண்ணிக்கிருந்தாங்க. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கிருந்தோம். ஒரு 10 நிமிஷத்தில் அப்புறமேலுக்கு தந்துட்டாங்க. அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலான்னு போய்கிட்டே இருக்கும்போது இஏமாலுக்கு பேக் சைட்லேயே அப்படியே டெப்டி சிஎம் வந்துட்டார். அப்படியே பார்த்தேன். ரொம்ப க்ளோஸில் தான் பார்த்தேன். ஃபோனில் பேசிக்கிட்டே இருந்தார். சரின்ட்டு நம்மளும் ஹாய் சொன்னோம். அவர் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா அவர் அங்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தார். சரி ஓகேன்ட்டு நம்மளையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து அடுத்த ஆர்டர் எடுக்க போயிருந்தோம். அடுத்த ஆர்டரும் பக்கத்துலேயே தான் போட்டிருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அந்த ஆர்டர் போய் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கடுத்து 1 பை 1 எடுத்துக்கிட்டே இருந்தோம். அப்புறமேலுக்கு கமல் சார் ஆஃபீஸ் கிட்டத்துலேயே ஒரு ஆர்டரு. சரி ஓகேன்ட்டு அதையும் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கடுத்து கோயம்பேட்டில் ஒரு ஆர்டர் டெலிவரி மார்க்கெட்லேயே அதுக்கு டெலிவரி கொடுத்து முடித்தோடனே பக்கத்துலேயே குஸ்கா கடை இருந்துச்சு. அப்படியே ஒரு குஸ்கா வாங்கி சாப்பிட்டு அப்படியே லாஸ்ட் பிரியாணி போல் நல்லா நிரம்ப வச்சுருந்தாரு. சரின்ட்டு பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ஜோனுக்கு வெளியே இருக்கனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் கிடச்சி ஒரு 5 நிமிஷம். அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆர்டர் 1 பை 1 எடுத்துக்கிட்டே இருந்தோம். ஈவினிங் நேரத்தில் நமக்கு பிடிச்சது நோம்பு கஞ்சி. ஆல்ரெடி நேற்றும் நோம்பு கஞ்சி சாப்பிட்டோம். இன்றைக்கி அதே இடத்துல கிட்டத்துலேயே டெலிவரி சரின்ட்டு இன்றைக்கி வாங்கி அதே சாப்பிட்டேன். அதுக்கடுத்து லாஸ்ட்டில் சத்யம் தேட்டரில் ஒரு ஆர்டரு. அதை போய் எடுக்க போயிருந்தோம். எடுக்கும்போது அப்படியே ஒரு ப்ரொமோஷன் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அந்த ஆர்டர் போய் கொடுக்குறதுக்கு 5 கிலோமீட்ரு. சரி ஓகேன்ட்டு அதையும் போய் கொடுத்துட்டு லாஸ்ட் ஆர்டர் தலப்பாக்கட்டியில் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக வெயிட் பண்ண வச்சுருந்தேன். அதுக்கு வெயிட்டிங் சார்ஜ் 20 ரூபா தான் கொடுத்தான். அந்த ஆர்டரும் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரெகுலராக போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு தோசை ஒரு ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டு அப்படியே ரூமுக்கு வந்தாச்சு. ரூமுக்கு வந்துட்டு அப்படியே இன்றைக்கோட ஏர்னிங்ஸ்னு எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2120 ரூபா ஓட்டியிருந்தோம். 163 ரூபா அட்ஜஸ்ட்மெண்ட்னா டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க. சரி ஒன்று ஓகேன்ட்டு ஆன்லைன் டிப்ஸ் ஒரு 50 ரூபாயும் ஆஃப்லைன் 50 ரூபா வந்துருந்துச்சு. டோட்டலாக 2170 ரூபாய்க்கு ஓட்டியிருந்தோம். எக்ஸ்பென்ஸும் 540 ரூபா வந்துச்சு. இது கழிச்சது போக நம்ம கைக்கு கிடச்சது 1635 ரூபா கிடஞ்சிருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்று கேட்டுக்கிறேன். என்னென்னா சென்னையில் ஓட்டுறேன்றவங்களுக்கு இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். அதேமாதிரி மதுரையில் நம்ம சொந்த ஊர்லேயே ஓட்டுவோம்னு நினைக்கிறவங்க பழைய வீடியோ போய் பாருங்கள். அங்கேயும் நல்லா ஏர்னிங்ஸ் தான் இருக்குது. சென்னையில் ஓட்டினா கொஞ்சம் ஏர்னிங்ஸ் அதிகமாக தான் இருக்குது. கொஞ்சம் கஷ்டங்களும் அதிகமாக தான் இருக்கிறது. சரி ஓகே பார்க்கலாம். டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். யுவர் ரிஸ்க் யுவர் கிஃப்ட்.